This video is sponsored by BuyMote e-shopping application. BuyMote e-shopping application is one of the online application is now available on Play Store or App Store. Please check the description box for the application link and click the application link and download the application from the Play Store or App Store and use the application for further home needs or purchase. Wish you all happy shopping. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் அல்ட்ராபாட்ஸ் ஏர்பட்ஸ் அப்படின்ற ஒரு ஏர்பட்ஸ் வயர்லெஸ் ப்ளூடூத் ஏர்பட்ஸோட ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இது வந்து பல கலர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அல்ட்ராபாட்ஸ் ஏர்பட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ்னால் நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்கள் ஆன்லைனிலும் கிடையாது வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எப்படி வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நான் இப்போ வந்து அன்பாக்சிங் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் ஒர்க் பண்ண ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேக்கேஜில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்திருக்கும். ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு மேனுவல்ஸும் வந்திருக்கும். ஸோ ஒரு மேனுவல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் சார்ஜிங் கேபிளும் உங்களுக்கு இந்த மாதிரி சி டைப் சார்ஜிங் கேபிள் இருக்கும். ஸோ இது நார்மலாக வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டெலிவரி ஆனவுடனே நீங்கள் இதை சார்ஜிங் போட்டுக்கணும். இது வந்து பேஸ் யூனிட்டு. இந்த பேஸ் யூனிட்டில் ஒரு பேட்ரி இருக்கும். அதோட பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 300 mAh பேட்ரி. ஸோ இதில் இருக்கிறது இதுலேயும் பேட்ரி இருக்கும், இதுலேயும் பேட்ரி இருக்கும். ரெண்டுலேயுமே வேறு வேறு பேட்ரி இருக்கும். இது 30 mAh பேட்ரி. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து சேர்த்து உங்களுக்கு இதில் சார்ஜிங் போட்டுக்கலாம், இல்லை ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் யூனிட்டை நம்ம சார்ஜிங் பண்ணிக்கணும். அதோட சார்ஜிங் இது ஸோ இந்த மாதிரி வந்து 1 ஆம்பியர் சார்ஜிங் அடாப்டர் எடுத்துக்கோங்க. 1 ஆம்பியர் ரேட்டிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதான் பெட்டர். உங்களுக்கு வந்து மோர் தென் 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் போடுறப்போ வந்து உங்களுக்கு வந்து பேஸ் யூனிட் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 ஆம்பியர் 5 வோல்ட்டு பூஸ்டர், அதாவது சார்ஜிங் பூஸ்டர் மாதிரி உங்களுக்கு ஒரு அடாப்டர் இருக்கும். 9 வோல்ட்டு கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 5 வோல்ட்டு சிம்பிளானது தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம சார்ஜிங் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வாங்கினோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு சார்ஜிங் வந்து ஜீரோவில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 100 வந்தோடனே இங்கே ஓகேன்னு வந்துருக்கும். ஸோ இது ஃபுல்லாக வந்து பேட்டரி வந்து 300 mAh சார்ஜிங் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஓகேன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 50% வந்த பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரைட்டை போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ரைட்டு போட்டு சார்ஜ் பண்ணி அப்புறம் லெஃப்ட் ரெண்டையுமே வந்து ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை போட்டோன்னே வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் தான் வரும். இதை ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து அந்த குறுக்குடாக வருதுல இந்த மாதிரி சார்ஜிங் ஏறினோடனே உங்களுக்கு ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ ஃபுல்லாக எல்லாமே இங்கே சார்ஜிங் ஏறினோடனே எல்லாமே வந்து ஆஃப் ஆயிரும். ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் திருப்பியும் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஓகேன்னு வரும். அப்படின்னா வந்து சார்ஜிங் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை தனித்தனியாக சார்ஜிங் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து 50% வந்த பிறகு அதுக்கப்புறம் சார்ஜிங் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் சார்ஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏர்பட்ஸை நீங்கள் போட்டு சார்ஜிங் பண்ணலாம். ஸோ இந்த ஏர்பட்ஸ் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பு. இந்த ஸ்டீரியோ டைப் ஏர்பட்ஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு 2 ஹவர்ஸ் அப்புறம் ரைட் சைடில் 2 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இருக்க அப்படி இருக்கும். நீங்கள் வந்து ரைட் சைடு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது ரெண்டுமே வந்து 30 mAh டோட்டலாக வந்து 60 mAh பேட்ரி. ஸோ அதனால் வந்து இதோட பாதி ரேட்டிங் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு 150 mAh தான் இதில் வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற பார்க்க போனால் ஒரு 60 mAh டோட்டலாக அப்படின்னா 3 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஒரு 180 mAh வரைக்கும், அதாவது 3 டைம்ஸ் நீங்கள் வந்து ரெண்டையும் சார்ஜிங் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து 20% கிட்ட வந்துடும். ஸோ திருப்பி வந்து 20% வந்து திருப்பி சார்ஜிங் பண்ணணும். சரி, நம்ம அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3 தடவைக்கு மேலே போகிறப்போ ரொம்ப டீப் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ ஸோ இதுக்கு கூட லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் இருக்கும். இதுலேயும் லித்தியம் பாலிமர். ஸோ அதனால் வந்து அது பல்ஜிங் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓவர் சார்ஜிங் பண்ணாலும் ஓவர் டிஸ்சார்ஜ் பண்ணாலும் பல்ஜிங் ஆகிரும். அதனால் வந்து ஓவர் டிஸ்சார்ஜும் ஆகக்கூடாது, ஓவர் சார்ஜிங்கும் ஆகக்கூடாது. ஸோ ஒன்று சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணிடணும், ஓவர் டிஸ்சார்ஜும் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து இந்த மாதிரி சார்ஜிங் ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி வந்து எப்படி இதோட யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் நம்ம ரெண்டுமே வந்து ஸ்டீரியோ டைப் தான். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணி காதில் போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். தெளிவாக வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு 5 மீட்டர் வரைக்கும் இருக்கும்.
5 மீட்டர்ஸ் தள்ளி போனால் உங்களுக்கு வந்து அது பிரேக்கிங் ஆயிரும். ஸோ ஒரு 3 or 3 மீட்டர்ஸ்லேயே இருந்தால் நல்லது. எவ்வளோக்கு டிஸ்டன்ஸ் க்ளோஸராக இருக்கோ அவ்வளோக்கு அது பேட்டரியில் கம்மியாக வந்து செலவாகும். ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் போகும்போது உங்களுக்கு அதிகமான பேட்டரி செலவாகும். ஏன்னா வந்து உங்களுக்கு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பேட்டரி அதிகமாக செலவாகும். அதனால் டிஸ்டன்ஸ் கம்மியாக இப்போ வந்து நியர்பைவே யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரேடியேஷன் நமக்கு அஃபெக்ட் ஆகிறதும் கம்மியாகும். அதே நேரத்தில் நம்ம பேட்டரியும் மிச்சப்படுத்த முடியும். அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து க்ளோஸராகவே மோஸ்ட்லி 2 மீட்டர்ஸ்க்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கும் இந்த ஏர்பட்ஸ்க்கும் நல்லது. இல்லை அப்படின்னா இது வந்து சிக்னல் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். சிக்னல் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இதோட டிஸ்டேஜ் கவர் பண்ணுறதுக்காக அது ட்ரை பண்ணுறப்போ அதிகமான பேட்டரி இதில் செலவாகும். அதனால் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கம்மியாகவே நீங்கள் 2 மீட்டருக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து ஆஃப் ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிரும். சப்போஸ் சிக்னல் கிடைக்கலனா, சப்போஸ் சிக்னல் ப்ளூடூத் சிக்னல் கிடைச்சுன்னா அதோட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஃபோனில் போயிட்டு பேரிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபோனு. ஸோ ஃபோனில் வந்து நம்ம ப்ளூடூத்தை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து TWS வந்திருக்கும். ஸோ நம்ம இந்த டச் பண்ணோம் அப்படின்னா பேரிங் கேட்கும். பேர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேரிங் ஆயிரும். ஸோ கனெக்ட் ஆயிரும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குதுன்னு காமிச்சிடும். ஸோ பேட்டரியான இப்போ இதிலேருந்து நீங்கள் பேசிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து ஒன் டைம் நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு ஒன் டைம் டச் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும், திருப்பியும் ஆன் ஆயிரும். ஸோ டன் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அதோட ரேட்டு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் எவ்வளோ ரேட்டுன்னு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நல்லா ஒர்த்தபிள், நல்லா ஒரு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. ஸோ உங்களுக்கு இது நார்மலாக வந்து உங்களுக்கு இதில் போகிறது அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி தான் உங்களுக்கு போகும். பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக கிடைக்கும். மார்க்கெட்டில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதை பற்றின ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து எப்படி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பேட்டரி டைமென்ஷன், கெப்பாசிட்டி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படலாம். இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 3 கலர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது அருமையான ப்ராடக்ட்டு. உங்களுக்கு எளிதாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு